ஹாய் கைஸ், வெல்கம் டு லக்ஷிதாரி டிசைன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ப்ரௌச்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ப்ரௌச்சர்ஸில் லீஃப் சீக்வன்ஸ் வச்சு எப்படி நம்ம வந்து ஃப்ளவர் மேக் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ லீஃப் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் இருக்குது லீஃபு. நமக்கு எப்படி இந்த ஜமிக்கியில் இருந்துச்சு பார்த்தீங்களா, சேம் அதே டைப்பு தான் இது. ஓகேங்களா? அந்த ஜமிக்கி வந்து இந்த மாதிரி லீஃபில் இருக்குது. ஓகேங்களா? சரி, நீங்கள் கடையில் கேட்கும்போது இந்த மாதிரி லீஃபில் இருக்க ஜமிக்கி கொடுங்க கேட்டிங்க அப்படின்னா தருவாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம்னா, சேம் அதே மாதிரி தான் நீடி நம்பர் 10 எடுத்துக்கோங்க. அதே மாதிரி த்ரெட்டு கோர்த்துக்கோங்க. ஓகேங்களா? த்ரெட்டு கோர்த்துட்டு இப்போ அடுத்து என்ன பண்ணேன்னா, அந்த மாதிரி சீக்வன்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஃப்ளவர் மாதிரி நம்ம ஒவ்வொரு சீக்வன்ஸை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இந்த லீஃப் சீக்வன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு ஹோல்ஸ் கீழே அதில் வந்து ஊசி குத்தி மேலே எடுத்துகிட்டு அடுத்து இன்னொரு ஹோல்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே மறுபடியும் நீங்கள் வந்து ஊசி குத்தி கீழே எடுத்துக்கிறீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒவ்வொன்று லீஃபாக வந்து வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகேங்களா? சென்டரில் வந்து நீங்கள் இந்த ஹோல்ஸில் ஃபஸ்ட்டு கீழே ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே வரும்போது மறுபடியும் நீங்கள் இடையில வந்து பீடு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? டியூப் பீடில் இருக்குது, அந்த டியூப் பீடு கொடுத்துக்கலாம், என்னென்னா சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம், என்ன வேணால் நம்ம டிஃப்ரெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த மாதிரி பீடு கோர்த்துட்டு மறுபடியும் வந்து கூட லோட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சேம் அதே மாதிரி தான் நான் ஒவ்வொரு பீடாக அந்த லீஃப் சீக்வன்ஸ் வச்சு நான் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன். ஓகேங்களா? ஃப்ளவர் மாதிரி மேக் பண்ணுறதுக்கு இது வந்து சிம்பிளான மெத்தேடு தான். ஓகேங்களா? ஸோ நம்ம ப்ளவுஸ்லாம் சிம்பிளாக வந்து ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் இந்த மாதிரி சீக்வன்ஸில் வச்சு நம்ம வந்து தைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டிசைனை நல்லா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, லுக்காகவும் இருக்குது. அதே மாதிரி வந்து இது சீக்கிரம் வந்து நமக்கு வெளுத்து போகாது. ஓகேங்களா? டேமேஜும் ஆகாது. பீடாக இருந்தால் பீட்ஸில் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது லைஃப் டைம் கம்மியாக தான் இருக்குது, சீக்கிரம் வந்து வெளுத்து போயிடும், அந்த மாதிரி பிளாக்காக வந்து சைடு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து லீவ் சீக்வன்ஸ் இந்த மாதிரி ஃப்ளவர் சீக்வன்ஸில் வச்சு ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் நமக்கு லைஃப் டைம் நல்லாவே கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி ஒவ்வொரு லீவ் சீக்வன்ஸ் வச்சு நான் ஹோல்ஸ் வழியாக ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? 2 பக்கம் ஒரு ஹோல்ஸ் வழியாக ஊசி குத்தி கீழே இருக்க ஹோல்ஸ் வழியாக ஊசி குத்தி எடுத்துட்டோம் அப்படின்னா சேம் அதே தான் மேலே இன்னொரு ஹோல்ஸ் வழியாக ஊசியை மாதிரி குத்தி கீழே எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 2 பக்கம் ஹோல்ஸ் இருக்குது, அதில் ஒவ்வொன்றுக்கும் எடுத்து குத்தி இந்த மாதிரி இது பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அலைன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ரொம்ப ஈஸி தாங்க ப்ரௌச்சர்ஸ் எல்லாம். ஓகேங்களா? ஸோ நம்ம வீட்டில் இருக்க இந்த மாதிரி சீக்வன்ஸ் வச்சு நம்ம எப்படி வந்து ஃப்ளவர்லாம் மேக் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி ஃப்ளவர்லாம் நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சென்டரில் அதே மாதிரி நமக்கு என்ன வேணுனாலும் நம்ம பீடு கொடுத்துக்கலாம், பால் பீடு கொடுத்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து ஃப்ளவர் சீக்வன்ஸ் வச்சும் கூட அந்த மாதிரிங்க எம்போஸ்டில் காமிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி ஃப்ளவர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணால் நான் சென்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு 5 mm பீடு லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நம்மகிட்ட இருக்கிற திங்ஸை வச்சு நம்மளும் வந்து ப்ரௌச்சஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் இது. ஓகேங்களா? இப்போ கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லுக்காக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி வந்து டியூப் பீடு இருக்குது பார்த்தீங்களா, டியூப் பீடை லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சிம்பிளான இது வந்து நம்ம கையிலலாம் ஸ்லீவ் டிசைன்லாம் வந்து ஒரு பக்கம் இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நீட்டாக இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். ஓகேங்களா? டிஃப்ரெண்ட்டான டிசைன் மாதிரி தெரியும் நமக்கு. ஸோ நான் இப்போ ஒரு டியூப் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டேன். சேம் அடுத்து அதே மாதிரி இன்னொரு டியூப் பீடு வச்சு அது பக்கத்துலேயே வந்து லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நீங்களே இதே மாதிரி பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன பண்ணால், ஸோ ஒரு சைடு மட்டும் இல்லாமல் மறுபடியும் நான் இன்னொரு சைடு இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் மேலேயும் அதே மாதிரி ஒரு டியூப் பீட் லோட் பண்ணி தையல் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நீங்களும் அதே மாதிரி தையல் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எதாவது புரியலைன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்து இன்னொரு டியூப் பீட் எடுத்து லோட் பண்ணிவிட்டு ஸோ அதில் பாதியாக ஹாஃபாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியிட்டுன்னு ஒரு சைடு இந்த மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிள் தாங்க. நார்மல் நீடில் வச்சு நம்மளே வந்து நம்ம ப்ளவுஸுக்கு வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓனா ஸோ என்னோடய ப்ரௌச்சர்ஸ் கிளாஸில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு A to Z வரைக்கும் எல்லாமே கிளியராக வந்து சொல்லி கொடுத்துருவோம் லைவாக. ஓகேங்களா? இது வந்து அதாவது வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌச்சர்ஸ் இந்த மாதிரி யூடியூப்பில் பார்த்தே கற்றுக்கிறவங்களுக்கு இது வந்து பெட்டராக இருக்குது. ஓகேங்களா? வீட்டில் இருக்க பொருள் வச்சு நம்ம கற்றுக்கிற மாதிரி.